அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாப்பி குட் டே. இந்த ரெசிபி என்னோட பெரிய பொண்ணு தான் ரெடி பண்ணாங்க. மைதா மாவில் மட்டும்தான் ஷவர்மா பண்ண முடியுமா? வாங்க கோதுமை மாவில் கூட ஷவர்மா பண்ணலாம். அதுவும் ஹெல்த்தியாக மைனஸ் ரெடி பண்ணி ஹெல்த்தியான முறையில் சாப்பிட்லாம். 2 முட்டை தண்ணியில் சேர்த்து கொஞ்சமாக ஆயில் சால்ட்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும் போது முட்டை தோல் ஈஸியாக உரிச்சி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். மைனஸ் ரெசிபி இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த ஸ்க்ரீனில் காட்டுற அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஃபைனாக அரைச்சி எடுத்தால் ஹெல்த்தியான மயோனீஸ் ரெடி. இப்போது சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் காட்டுற அளவுகளில் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதோட கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணியில் இருந்த சிக்கன் பீஸ் எடுத்து நல்லா உதுத்து சேர்த்தாச்சு. அன்னைக்கு பிரியாணி இருந்துச்சு, அதில் இருந்து சிக்கன் பீஸ் சேர்த்தாச்சு. நீங்கள் சிக்கன் வாங்கினீங்களா இந்த மாதிரி மசாலாலாம் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் கடாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சிக்கன் மசாலா ரெடி. இப்போது ஷவர்மா ரெடி பண்ணிக்கலாம். கோதுமையில் தான் சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மயோனீஸ் தடவிட்டு கட் பண்ணின வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் இதெல்லாம் இது மேலே ரோல் பண்ணிக்கலாம். இது மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் கேட்டாங்க. நான் தான் இது ரெடி பண்ணினேன். மற்ற எல்லாமே எங்கள் பொண்ணு தான் ரெடி பண்ணாங்க. இப்போது இது மேலே ரெடி பண்ண வச்ச சிக்கன்லாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மைனஸ் சேர்த்து ரோல் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான ஷவர்மா வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். உண்மையிலே இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எல்லாமே என்னோட பொண்ணு தான் ரெடி பண்ணாங்க. உண்மையிலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.